Good morning to all. Students, welcome to the component based technology online class. So, நம்ம நிறைய database operations ADO.NETல 4th unitல discuss பண்ணிட்டு இருக்கோம். So, அந்த listல next topic வந்து பாத்தீங்கன்னா working with the data grid view அப்படின்ற ஒரு topic. So, actually வந்து நம்மளுடைய conceptல we have discussed about the concept of data set இல்லையா? So, அந்த data setல implement பண்றதுக்கான நம்மளோட Visual Studioல data set implement பண்றதுக்கான one of the tool தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Data grid அப்படின்ற ஒரு tool. Okay. And then இது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு தியரட்டிக்கலா தான் சொல்லிட்டு இருக்கேன். What is a database? அது வந்து நமக்கு tables இருக்கும். அதை வந்து நம்மளுடைய programming வழியா access பண்ணலாம். எல்லாமே I have shown you only the theoretical programs எல்லாமே. But இன்னைக்கு let us see the practically எப்படி வந்து Visual Studioல நம்ம வந்து ஒரு database create பண்ணி table எப்படி create பண்ண போறோம் and then எப்படி வந்து நம்மளுடைய complete working environment இருக்க போது data grid நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை நம்ம இப்ப இதுல பார்க்கலாம். Okay. So this is the நம்மளுடைய Microsoft Visual Studio 10 environment. See here we have all the file menu இருக்குது, edit, view and all the menus and form 2 நான் இங்க எடுத்திருக்கேன். Okay. And இங்க வந்து உங்களோட solution explorer and properties window எல்லாமே நமக்கு display ஆகுது. Okay. So இப்ப வந்து நம்ம let us see how to create a database. சரியா? So இங்க dataன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெனு இருக்கு இல்லையா? இந்த டேட்டாக்குள்ளார நான் போறேன். So dataல add new data source. So நம்ம Visual Studio ஓட வந்து நமக்கு கனெக்ட் ஆயிருக்கிற டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து டேட்டா சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா SQL தான். இதுல பாருங்க நான் டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். Where will the application get data from வந்து I am going to use the database. So which type of data model வந்து நம்ம data set தான் யூஸ் பண்ண போறோம் disconnected modeல. Okay. So இப்ப நம்ம data set சூஸ் பண்ணிட்டு next கொடுத்திருக்கேன். This is like a wizard தான். So அதனால நம்மளுக்கு இந்த விண்டோவே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். So connection stringன்னு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் இல்லையாமா, conn.connection string equal toன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதுதான் அந்த connection string. ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே கிரியேட் ஆயிடும். நம்ம we don't want to do anything specially. Data source equal to SQL Express, attach database file name எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதுல அசைன் ஆகணுமோ எல்லாமே அதுலயே அசைன் ஆயிடும். So நான் இப்போதைக்கு இதை நீங்க பாத்துக்கோங்க. கோடிங் எழுதும்போது இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட். So next கொடுக்கிறேன். It is getting processed now. இந்த connection stringக்கு என்னுடைய நேம் வந்து mydb connection stringன்னு வந்திருக்கு. So process ஆயிட்டு இருக்குது. Let us wait because Visual Studio வந்து நம்மளுக்கு failed to open a connection to the database அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ நியூ கனெக்ஷன் போயிடலாம் நம்ம. ஓகே, நியூ கனெக்ஷன் போயிடலாம். ஐ மீன் ப்ரீவியஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க டேட்டா செட் சூஸ் பண்றேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இருந்த டேட்டாபேஸ் வந்து mydb.mdfன்றது மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அது நம்ம முன்னாடி நான் ட்ரையல் பார்த்தது. ஸோ அந்த டேட்டாபேஸ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நியூவா காட்டணுன்றதுக்காக. ஸோ லெட் us go for நியூ கனெக்ஷன். நம்ம இப்ப புது டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஐ எம் கிவிங் த நேம் ஆஸ் mywindb அப்படின்னு நான் கொடுக்குறேன். விண்டோஸ் அத்தன்டிகேஷனே யூஸ் பண்ணிக்கலாம். SQL சர்வருக்கு நம்ம செப்பரேட்டா எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கல. ஸோ யூ கேன் டைரக்ட்லி யூஸ் தி விண்டோஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இங்க பாருங்க, the database file mywindb does not exist. Would you like to create it அப்படின்னு கேக்குது. Yes, we want to create it newly. புதுசா நம்ம இப்பதான் ஒரு database create பண்றோம். அதனால yes-ன்னு கொடுத்துட்டு வந்தோன்னு சொன்னாக்கா now you have another connection string வந்து பாருங்க மாறிடுச்சு பாருங்க. இதுல mywindb.mdfன்னு வந்துருச்சு இல்லையா? முன்னாடி mydbன்னு இருந்தது. இப்ப நம்ம கொடுத்த இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து மாறிடுச்சு. ஈவன் கனெக்ஷனுடைய நேமும் வந்து mywindb.mdf அப்படின்னு வந்துருச்சு. You give next. Okay, the connection you selected uses a local data file. So அதனால அதாவது இந்த ஒரு கனெக்ஷனை உங்களோட ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணணுமான்னு கேக்குது. எஸ் கொடுத்துருங்க.
அப்பதான் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2010 கொஞ்சம் ஸ்லோவா தான்ப்பா இருக்குது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நவ் வி ஹாவ் ரிசீவ்டு த MyWinDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு ஃபைனலா கிடைச்சாச்சு. ஸோ கொடுத்துருங்க ரெட்ரீவிங் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம இது வரைக்கும் இன்னும் வந்து நம்ம எந்த டேபிள் எதுவுமே கிரியேட் பண்ணல. வி ஹாவ் ஜஸ்ட் கிரியேட்டட் எ டேட்டாபேஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ retrieving the database informations. ஸோ டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ளார நிறைய டேபிள் எல்லாமே வந்து இருந்ததுனாக்கா அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ லெட் அஸ் வெயிட் நவ். ஓகே, இதுல வந்து நம்ம எதுவுமே இல்லைன்றது வருது. the database you selected is new or does not contain any objects. அதுதான் கரெக்ட் தான் இல்லையாமா? இதுல வந்து நமக்கு எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸும் கிடையாது. அதனால நம்ம வந்து இனிமே தான் அதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க நமக்கு மெசேஜ் சொல்லுது. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு யூ கேன் கோ தேர். ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையாமா, இந்த MyDB டேட்டா செட் அப்படின்றதுக்காக இந்த எரர் வருது. அந்த டேட்டாபேஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் ஃபார் தட் டேட்டாபேஸ். அதனால நம்மளுக்கு அந்த எரர் வந்து இதுல காமிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து வியூல போயிட்டு டூல் பாக்ஸ் வியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூல் பாக்ஸையும், டூல் பாக்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா டிசைனுக்கு. ஸோ டூல் பாக்ஸும், அனதர் ஒன் சர்வர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி ஒன்று வரும். This is Solution Explorer and this is Server Explorer. Server Explorer குள்ளார தான் நம்மளுடைய டேட்டாபேஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம டேட்டாபேஸை டேபிள்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் எது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுடைய டேட்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர் தான். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண இந்த mywindb.mdf அப்படின்றது இங்க வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த டேபிள்ஸ். டேபிள்ஸ்குள்ளார போகலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் நியூ டேபிள் கேட்கும். ஓகே, இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு காலம் நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் STU நேம். ஓகே, ஸோ டேட்டா டைப் இஸ் NCHAR அண்ட் தென் ஏஜ். ஏஜ் வந்து எனக்கு நம்பர்ல தான் வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஸ்மால் இன்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இந்த ரெண்டு ஃபீல்டு மட்டும்தான் நான் இப்போதைக்கு செலக்ட் பண்றேன். or else let us have டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்டும் வந்து NCHAR of 10 தான். ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே இந்த ஃபீல்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்த பிறகு யூ ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஃபர்ஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணாலே கேட்கும் சேவ் சேஞ்சஸ் டு தி ஃபாலோவிங் ஐட்டம்ஸ்ன்னு கேட்கும். எஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து என்டர் எ நேம் ஆஃப் ஃபார் த டேபிள். ஸோ STU டேபிள் அப்படின்றதுக்கு STUTAB நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர்ல பாருங்க, MyWinDB அந்த டேட்டாபேஸ்க்குள்ளார டேபிள்ஸ்க்குள்ளார ஐம் ஹேவிங் திஸ் STUTABன்ற டேபிள் இருக்குது. இதுக்குள்ளார எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டால போயிட்டு யூ கேன் ஆட் query, நியூ query கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நியூ queryல வந்து நம்மளோட டேபிள் வந்து STUTAB தான், ஆட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இங்க இந்த டேபிள் வந்திருக்கு. செலக்ட் query தான் பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து சில வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு STUTAB வேல்யூஸ் ஆஃப் STU நேம் கமா ஏஜ் கமா டிபார்ட்மெண்ட். என்னென்ன நேம் வந்து பாத்தீங்கன்னா ரவின்னு கொடுக்குறேன், கமா சம் 20 கமா IT. ஓகே, நம்ம வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்றதுக்கு எப்படி இந்த ஒரு query-யை வந்து நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டாக்கா இங்க இருக்கு இல்லையாமா இந்த ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க், இது வந்து எக்ஸிக்யூட் SQL. இதை வந்து நான் கொடுக்குறேன். the following errors are there அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, insert into STU tab values. இதுல வந்து query-ல வந்து you have error அப்படின்றது வந்திருக்கு. நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ஸை கொடுக்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து எதனால உங்களுக்கு இந்த மாதிரி சம் எரர்ஸ் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா
அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் நீங்க வந்து ஆரக்கிள்ல வேற மாதிரி நீங்க வந்து query வந்து எழுதிருப்பீங்க. பட் இங்க வந்து வேற மாதிரியான queries வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல தான் கொடுப்போம். ஸோ நவ் லெட் அஸ் கோ ஃபார் எக்ஸிக்யூட் த எஸ்கியூஎல். இதுல பாருங்க, ஒன் ரோ அஃபெக்டட் பை லாஸ்ட் query. நீங்க ஆரக்கிள்ல எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? இன்சர்ட் இன்டு stu2 டேப் வேல்யூஸ் ஆஃப் கொடுத்துதான் நம்ம இந்த ஃபீல்டு நேம் அண்ட் தென் ஒரு வேல்யூஸ் கொடுப்போம். இங்க வந்து query பாருங்க, நம்ம ஒன்ஸ் கொடுத்த உடனேவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு query வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? சோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ரெக்கார்ட் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகே, ராஜுவுக்கு ஒரு 21 ஏஜ் கொடுக்குறேன். அண்ட் அவரும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ரன் பண்றேன். ஒன் ரோ அஃபெக்டட் பை லாஸ்ட் query. ஓகே, ஸோ இப்போ 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் தி செலக்ட் query. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STUTAB கொடுக்குறேன், செமிகோலன், அண்ட் தென் கோ அண்ட் எக்ஸிக்யூட் த query. இங்க பாருங்க, கீழே வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆயிட்டு ரவி அண்ட் ராஜு. ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, query கொடுத்தாச்சு, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவ் லெட் அஸ் கோ டு தி வாட் டு சே, நம்மளுடைய ஃபார்முக்கு போயிடலாம். குயிக்லி வி கேன் பிளேஸ் இந்த டேட்டாக்குள்ளார டேட்டா கிரிட் வியூன்னு இருக்கும் டூல் பாக்ஸ்ல. டேட்டாக்குள்ளார இந்த டேட்டா கிரிட் வியூவை இங்க நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ சூஸ் டேட்டா சோர்ஸ் வந்து நன்னு இருக்குது. அதுல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதை நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆட் ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸ். அதர் டேட்டா சோர்சஸ் வேற எங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடியது. ஆட் ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸ் கொடுக்கலாம். டேட்டா பேஸ் தான் நெக்ஸ்ட், டேட்டா செட் நெக்ஸ்ட். ஸோ அது வந்து என்ன கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்றது மை வின் டிபி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான். மை டிபி கிடையாது, மை வின் டிபி. அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு தேவையானது டேபிள்ஸ், அதையும் நான் சூஸ் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அதுல இருக்கிற டேபிள்ஸ் வந்து எனக்கு லிஸ்ட் டவுன் ஆயிட்டு திஸ் வில் பி த டேட்டா செட் ஃபார் அவர் டேபிள். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கிட்டு. நவ் லெட் அஸ் ரன் தி டேட்டா கிரிட். இதுதான் வந்து டிஸ்பிளேயிங் டேட்டா யூசிங் கிரிட் வியூ அப்படின்றது தான். ஸோ இந்த எரர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைடிபிக்காக தான் எரர்ஸ் காட்டுது. தட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஃபார் அஸ் நவ். இங்க பாருங்க, இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ வாட் இஸ் த திங் இஸ் ஒன்லி திங், நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுடைய டேட்டா கிரிட் வியூல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் இந்த ஆரோ மார்க் கொடுத்து போய்க்கலாம். அல்லது இந்த டேட்டா கிரிட் வியூ உடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போனீங்கன்னாக்கா டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல இந்த டேட்டா சோர்ஸ்க்குள்ளார நம்ம போயிட்டு இதுல STU டேப் பைண்டிங் சோர்சஸ், இதுலயும் நீங்க போய் ஆட் ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸ்ல போயிட்டு இதுல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டு மை டிபி கிடையாது, இதனுடைய டேட்டா சோர்ஸ் வந்து மை வின் டிபி தான். நெக்ஸ்ட் கொடுத்து இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா இங்க நமக்கு டேட்டா சோர்ஸ்ல அது வந்துடும். ஸோ இந்த டேட்டா மெம்பர்ல யூ கேன் சூஸ். ஓகே, அந்த டேபிள் நமக்கு அதுல ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் நம்மளுடைய கண்டென்ட்ஸ்ல. ஓகேவாமா? So this is about the actual concept of displaying data using the data grid view. Once again we will run. There were build errors. Yes. Okay ma, this is about how to display the data grid view. So இந்த டாபிக் நீங்க வந்து இப்போதைக்கு பாருங்க. இதனுடைய தியரட்டிக்கல் போர்ஷன் அண்ட் another one more எக்ஸாம்பிளோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Thank you students.